குட் ஈவினிங் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் பொதுவாக கருவேப்பிலை வச்சு இல்லை நெல்லிக்காய் வச்சு தனித்தனியாக தொக்கு, சட்னி, துவையல் அந்த மாதிரி செஞ்சுருப்போங்க. ஊறுகாய் போட்டிருப்போம். ஆனால் இது ஃபஸ்ட் டைமாக நெல்லிக்காயையும் கருவேப்பிலையும் வச்சு தொக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்பூன் போட்டேங்க, இவ்வளோ ரைஸ் மிக்ஸ் பண்ண வருதுங்க. எதுவுமே சைடிஷே தேவையில்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இந்த ரெசிபி? இந்த மலை நெல்லி கருவேப்பிலை தொக்கு செய்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காயையும் கருவேப்பிலையும் நல்லா கழுவிட்டு நிழல்லையே உலர்த்தி வச்சுருக்குறோங்க, ஈரம் இல்லாமல். ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்ச பின்னாடி இந்த மாதிரி நெல்லிக்காயை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் மூடியை. பாருங்கள், இது நம்ம கீரல் போடாமலே வந்து இந்த நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி வெந்து இப்படி வெடிச்சிருக்குங்க. அப்போ நச்சாலே வந்துடுங்க. சீடை மட்டும் எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ இதில் இருந்து இப்படி ஆறட்டுங்க. நம்ம இன்னொரு பக்கம் கடாய் வச்சுங்க, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குவோம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அளவுக்கு பொரிச்சாதான் அதில் இருக்கிற ஈரமெல்லாம் போயிருக்குங்க. நம்மளுக்கு இந்த தொக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதே கடாயில் கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்கள், வரமிளகாய் கொஞ்சம், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. நாம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பக்கம் இன்னொரு கடாய் வச்சு வெறும் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோமா. இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணுறோம். நம்ம பொரிச்சு வச்சுக்கிற வெந்தயம், கடுகு, பெருங்காயம், வரமிளகாய் இதை தனியாக பொரிச்சுக்கலாங்க. அப்புறம் பூண்டு, கருவேப்பில்லை, நெல்லிக்காய் இதை தனியாக நம்ம பல்ஸில் போட்டு துருவின மாதிரி எடுத்துக்கலாங்க. நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதையும் வதக்கி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. இன்னொரு கடாயில் நம்ம அந்த பழைய வதக்கிற எண்ணெயோட சேர்த்து நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றுறோமோ அவ்வளோ கெடாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பல்ஸில் போட்டு பொடிச்சு வச்சது, பல்ஸில் போட்டு எடுத்தது எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க. நம்ம மிளகாயெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சிக்கிறோங்க காரத்துக்கு. இது காஷ்மீரி சில்லியும் மஞ்சள் பொடியும் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிடிக்கிறது வந்து நெல்லிக்காயில் உள்ள துவர்ப்பு சுவையை எடுத்துருங்க. மேலும் இது கெடாமல் வைக்கிறதுக்கான புளிப்பை கொடுக்குங்க. இது கூடயே நான் 3 எலுமிச்சம்பழம் வெட்டி வச்சுக்கிறேங்க. அதோட ஜூஸையும் பிழிஞ்சிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நாம் இப்போ நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாங்க, 1 ஸ்பூனு. நம்மள எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிள்ளையும் நெல்லிக்காயும் எவ்வளோ நியூட்ரியஸ் ஆனதுன்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ஆயில் மேலே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே அந்த கருவேப்பிலையோட வாசம், பெருங்காயத்தோட வாசம், பூண்டு இதோட வாசம் எல்லாம் அப்படியே பசியை தூண்டுதுங்க. அதான் பாருங்கள், கொஞ்சமாக ரைஸ் போட்டு கொஞ்சம் அந்த தொக்கு வச்சுக்கிறேங்க. போட்டு பரட்டி சாப்பிட்டு பார்த்துடலாமா? பாருங்கள், ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் தாங்க போட்டேன். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் விடவே மாட்டேங்க. ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய், லவ் யூ.